இப்போது 5 மூலகங்கள் இல்லை துடிப்பில்லை நாடி பார்க்குறோம், 6 இடங்கள்லேயே பார்க்குறோம், 6 இடத்துலையும் செக் பண்ணுறோம், 5 மூலகங்கள்லையுமே வந்து துடிப்பில்லை. சரிங்களா? இப்போது என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு மூலகத்தை துடிப்பில்லைன்னா அந்த மூலகத்தை கொடுக்கலாம், 2 இருந்தால் 2 கொடுக்கலாம், 3 இருந்தால் 3 கொடுக்கலாம், எல்லாமே இருக்குது. இப்போ 5லேயுமே இல்லையே, இப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்ற இடத்துல என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 5 மூலகங்கள் துடிப்பில்லை அப்படின்னா நாடியை பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் என்ன இருக்குது அது சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது கேட்டறிதல் முறையிலையும் நீங்கள் வந்து புள்ளியை தேர்வு செய்யலாம். ஒன்று நாடி துடிப்பின்மை அப்படின்ற இடத்துல நாடி வழியாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு பார்ட் அதை நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கேட்டறிதல் வழியாக அவங்கக்கிட்ட பேஷண்ட்ஸ்க்கு கேட்டறிதல் வழியாக வந்து எப்படி சிகிச்சை கொடுக்குறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்தடுத்த காணொலிகள் இனி வரப்போகிற காணொலிகள் எல்லாமே கேட்டறிதல் முறைகளில் அவங்களுக்கு வந்து எப்படி வந்து சிகிச்சைக்கான புள்ளி தேர்வு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் சிகிச்சை. அது வரைக்கும் நீங்கள் நாடியில் தருவாகணும், கேட்டறிதலை தருவாகணும். அதுக்கப்புறம் தான் சிகிச்சையை சொல்லித்தருவோம். சிகிச்சை கற்றுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆனால் அவசரம் வந்து நமக்கு தேவையில்லை, அது முக்கியமே கிடையாது. நோயறிதல் தான் முக்கியம், இயற்கை வாழ்வியல் தான் முக்கியம். உடம்போட இயற்கையை கற்றுக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் உடல் அறிவியலை முழுசாக தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஆங்கில மருத்துவமும் சரி மரபொழி மருத்துவங்களும் அழிஞ்சிட்ருக்கும், தவறான சிகிச்சை செஞ்சிட்ருக்காங்கன்னா இதற்கு காரணம் உடல் அறிவியலை பற்றின தவறான கற்பிதம் தான், புரிதல், அறியாமை தான். இதுதான் வந்து இன்றைக்கி ஆங்கில மருத்துவம் தவறாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. மரபொழி மருத்துவங்களும் இன்றைக்கி தவறான பாதையில் போயிட்டுருக்காங்க. அவங்களை பேச வைக்கணும்னா இந்த நோயறிதல் முறையை பற்றின புரிதல் இல்லை. அப்புறம் உடல் இயற்கை உடல் அறிவியல் பற்றி அவங்களுக்கு தப்பாக புரிஞ்சு வச்சுட்ருக்காங்க, அறியாமை தான் காரணம். ஸோ இதில் நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் சிகிச்சை அங்கே வேலை செய்யும். சிகிச்சையை கற்றுக்க வச்சுட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சிகிச்சை அப்படிங்கிறது சாதாரண சப்போர்ட் தான். ஆனால் நோயறிதலும் உடல் அறிவியல் தான் நமக்கான வாழ்க்கை முழுவதற்குமான ஒரு ஆரோக்கியத்துக்கு நம்மளை கொண்டு போகிறது, ஆரோக்கியத்தை இழுத்தி வைக்கிறதுக்குமான ஒரு சாதனை. சரிங்களா? அதனால் இதை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் சிகிச்சை பக்கம் நம்ம போகணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5 மூலகங்கள் இல்லை துடிப்பில்லைன்னா என்ன பண்ணணும். அதில் 2 ஸ்டெப்ஸ் கேட்டறிவு, அதை அப்புறம் பார்க்கலாம். முதல்ல நாடி வழியான விஷயம், அதாவது 5 மூலகங்கள் துடிப்பில்லைன்னா என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இப்போ 5 மூலகங்கள் துடிப்பில்லை அப்படின்னா ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஒன்று வந்து என்ன, முதல் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் சுழற்சி இருக்கு இல்லையா, இதில் முதல்ல ஆரம்பிக்கிறது நெருப்பு, நிலம், அந்த சுழற்சி தானே இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 மூலகங்கள், அதாவது நெருப்பு தானே ஆரம்பிக்குது, நெருப்பும் நிலத்தையும் இணைக்கிற புள்ளியில் கொடுக்கலாம். 5 மூலகங்களும் இருக்குதுன்னா முதல் மெத்தட் நெருப்பு தானே ஆரம்பிக்குது. ஸோ நெருப்பும் நிலத்தையும் இணைக்கிற புள்ளியில் கொடுக்கலாம். அது 6 சேனல். சரிங்களா? நெருப்பில் 4 சேனல், நிலத்தில் 2 சேனல். ஸோ 6 சேனல் இருக்கும், அது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்குமான பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் தான். இந்த பிரபஞ்சத்தில் ஏற்கனவே நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த பிரபஞ்சத்தில் எல்லா பஞ்சபூதங்களும் முறையாக இயங்கணும் அப்படின்னா, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணம் நிலம் பலமாக இருந்தால் மட்டும்தான். நிலம் பலமாகவும் இல்லை அப்படின்னா பிற பஞ்சபூதங்களும் சோர்வடைஞ்சிடும், அதோடைய பிற பஞ்சபூதங்களும் பலகீனமாக ஆகும். அதே மாதிரி மனிதர்கள் இந்த பிரபஞ்சத்தை வாழணும் அப்படின்னா நிலம் நம்மளை அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியோடு நம்மளை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தாங்கிறதுனால தான் மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு. நிலம் பலமாகவும் பலம் இல்லாமலும் பலகீனமாகவும், அதாவது உறுதி இல்லாமல் இருந்தால் மனிதர்களால் இந்த இடத்துல வாழ முடியாது. என்னதான் நீர் இருக்குது, காற்று இருக்குது, மரமூலகம் இருக்குது, உஷ்ணம் இருந்தாலும் நிலம் அப்படிங்கிற ஒன்று நம்மளை பிடிச்சு தாங்கலை அப்படின்னா, அந்த புவியீர்ப்பு விசை இல்லை அப்படின்னா இந்த பூமியில் நம்மளால் வாழவே முடியாது. அதனால் நிலம் தான் எல்லாத்துக்குமான அடிப்படை. இதே தான் அண்டத்தில் உள்ளதே இந்த பிண்டத்திலையும் தான். ஸோ இந்த மனித பிண்டத்திலையும் நிலம் பலமாக இல்லைன்னா பிற பஞ்சபூதங்கள் மூலகங்கள் ஒவ்வொன்றா பலகீனம் ஆகும். ஸோ அடிப்படையான நில மூலகம் அதை தான் வந்து நம்ம பலமாக வச்சுக்கணும். அதை தான் பசிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் நிலம் மூலகம் பலமாக இருக்கிறதுக்காக தான். நிலம் பலமாக இருக்கணும்னா இங்கே வயிறு அப்படிங்கிற இடத்துல பசி அப்படிங்கிற உணர்வு தோன்றுனா மட்டும்தான் சாப்பிடணும். நீங்கள் பசிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே நோயே வராது. அதுதான் நில மூலகம் சொல்கிற விஷயம். நிலத்தை பலமாக வச்சுட்டோம். இதை பசிக்காமல் சாப்பிட்டீங்கன்னா ஒவ்வொரு மூலகமாக வந்து கெட்டு போகும். அப்போ என்ன அர்த்தம்? பசி அப்படிங்கிறது எதை சார்ந்த எதை பேஸ் பண்ணியிருக்கு? நிலம் மூலகம் தான். அப்போ நிலம் மூலகம் தான் அடிப்படையான பஞ்ச மூலகங்கள்லேயே அடிப்படையான ஒரு மூலகம் நிலம் மூலகம் தான். அப்போ நிலம் மூலகத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்போது நிலம் பசிக்காமல் இது வரைக்கும் சாப்பிட்ருப்பாங்க,
அதுதான் வந்து எல்லா மூலகத்துலேயும் கொஞ்சம் பலகீனத்தை கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால தான் உடம்பு வந்து உடம்புல இருக்கிற பஞ்சமூலகங்கள் எல்லா மூலகத்துலேயும் டிஸ்டர்பாக இருக்குது, எல்லா மூலகத்துக்குமே தேவையாக இருக்குது அப்படிங்கிறத சப்போர்ட் தேவை அப்படிங்கிறத நாடி வழியாக அறிவுறுத்துது. அப்போ அந்த என்ன சொல்லுதுன்னா இதுக்கான பேஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். எல்லா மூலகங்களுமே துடிப்பு இல்லாமல் இருக்கு அப்படின்னா தேவை என்னன்னா எல்லா மூலகத்துக்குமே பலம் தேவை, ஆதரவு தேவை அப்படிங்கிறது தான் இங்கே சப்போர்ட் தேவைன்றது தான் இங்கே நமக்கு சொல்கிற விஷயம். அப்போது எல்லாத்துக்கும் தேவைன்னா எல்லாத்துக்குமே கொடுக்க முடியாது இல்லையா? அப்போது இது எல்லாத்துக்குமான ஆணிவேர் என்ன? நிலம். அப்போ நிலத்தை நம்ம சரிப்படுத்திட்டோம், அதை நம்ம பலமாக வச்சுட்டோம், அதை நம்ம குணப்படுத்திட்டோம் அப்படின்னா மற்ற மூலகங்கள் ஒவ்வொன்றா தங்களுக்கு தேவையான ஆற்றலை அதனுடைய தாய் மூலகத்திலேருந்து வாங்கிட்டு இயல்புக்கு திரும்பும்ன்றதான் உண்மை. அப்போது நம்ம என்ன கொடுக்கணும்? இப்போ 5 மூலகங்களில் துடிப்பு இல்லை அப்படின்னா நில மூலகத்துக்கு கொடுக்கலாம். நில மூலகத்துக்கு சிகிச்சை கொடுக்கலாம்னா சொந்த புள்ளியிலையும் கொடுக்கலாம், இல்லை அதோட தாய் மூலகத்தை கொடுக்கலாம், இல்லை அதோடு சேர்ந்து காற்று மூலகத்தையும் கொடுக்கலாம். இப்படி நிலமூலகம் எடுத்துக்கிட்டால் 3 வகையில் கொடுக்கலாம். ஒன்று நிலமூலகம் உடைய சொந்த புள்ளி நிலம் அப்படிங்கிற இடத்துல 2 சேனல் இருக்குது, அது 2த்தை கொடுக்கலாம். அது இல்லாமல் ரென் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது, ரென் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு 5 புள்ளிகள் தனியாக இருக்குது. அது வெறும் சொந்த புள்ளிகள் தான், அந்த இனப்பெருக்க உறுப்புகளில் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஆரியன் ரென் பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல கொடுக்கலாம். சரிங்களா? அது வந்து வெறும் சொந்த புள்ளி, அதாவது நிலம்னா நிலம் மட்டும்தான், காற்றுனா காற்று, மரம்னா மரம், நீர்னா நீர், நெருப்புனா நெருப்புன்னு சொல்லிட்டு அந்த 5 பாயிண்ட் இருக்குது ரென் பாயிண்ட்ஸில். அது 65ல் 60 மட்டும்தான் இந்த 2 சேனல் வழியாக இருக்கும். இந்த 5 புள்ளிகள் வந்து தனியான ஒரு பாயிண்ட். இது கை கால்களில் கிடையாது. இந்த மத்தியமஸ்தானத்தில் மத்தியம கோடு உடம்பை வந்து 2ஆக பிரித்தா ஒரு கோடு வரும் இல்லையா? அதாவது ஆசன வாயிலிருந்து ஆரம்பித்து இது வழியாக வந்து பின்னாடி வரைக்கும் வரும். இது சிஎன் இருக்குது, ஆர்என். இது முன்னாடி வந்து ஆர்என், பின்னாடி வந்து சிஎன் சொல்லுவாங்க. இந்த புள்ளிகள் வந்து நடுக்கோடு தொப்புலேருந்து இருக்கு இல்லையா? தொப்புளுக்கு மேலே ஒரு கோடு தெரியும் இல்லையா? நீங்கள் பாருங்கள், உங்கள் உடம்புல சென்ட்ரலில் ஒரு கோடு தெரியும். அந்த கோட்டில் தான் வந்து அந்த புள்ளிகள் இருக்குது. தொப்புளுக்கு கீழேயும் தொப்புளுக்கு மேலேயும் அந்த 5 புள்ளிகள், அது ஒவ்வொன்றும் சொந்த புள்ளிகள், அதுலேயும் கொடுக்கலாம். அது எல்லாமே பின்னாடி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி கொடுக்கலாம். நிலமூலகத்தில் சொந்த புள்ளிகள் கொடுக்கலாம். இல்லை நிலமூலகத்துடைய தாய் மூலகமான நெருப்பையும் நிலத்தையும் இணைக்கிற புள்ளிகளில் கொடுக்கலாம். இல்லை நிலத்துக்கு அடுத்தது காற்று, அது காற்று மூலகம் வளமாக இருக்கணும் இல்லையா? நிலம் கெட்டு போச்சுன்னா காற்று கழிவை உருவாகும். அது காற்று கழிவு அங்கங்கே உடம்பு முழுக்க தேக்கமாச்சுன்னா உடம்புடைய எல்லா உறுப்புகளையும் கடுமையாக பாதிக்கும். சரிங்களா? ஸோ நிலத்தையும் காற்றை இணைக்கிற புள்ளியில் சிகிச்சை கொடுக்கலாம். இந்த மாதிரி நிலமூலகம் எடுத்துக்கிட்டால் இது 2வது மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன சொன்னேன் அப்படின்னா 5 மூலகங்களை திருப்பி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு மெத்தட் முதல் மூலகமான சுழற்சியில் வந்து முதல் மூலகமான நெருப்புடைய சேயான நிலம் 2 இணைக்கிற புள்ளியில் கொடுக்கலாம். இல்லை உடம்புடைய மூலகங்களினுடைய அடிப்படையான நிலமூலகத்தில் கொடுக்கலாம். நிலமூலகத்தில் 3 மெத்தட் இருக்குது. ஒன்று சொந்த புள்ளி, இன்னொன்று தாய் மூலகத்தை சேர்த்துக்கிறது, இல்லை இன்னொன்று சேய் மூலகத்தை இணைச்சிக்கிறது. இப்படி 3 மெத்தட் இருக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மூலகங்களை திருப்பி இல்லை அப்படின்னா உடம்புடைய கழிவுகள் வெளியேற ஒரு இடமாக சிறுநீரகம் தான் வந்து மேக்சிமம் உடம்புல இருக்க ரசாயன கழிவுகளை வெளியேற்றக்கூடிய செரிச்சு வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பாக வந்து நீர் மூலகங்கள் இருக்குது. அதுபோக சிறுநீரகம், அதாவது உயிர் சக்தி, நம்ம உடம்போட உயிர் சக்தி இருக்கிற இடமா நீர் மூலகம் தான். நம்ம உடம்போட உயிர் சக்தி, எல்லா உறுப்புகளுக்குமே உயிர் சக்தி அப்படிங்கிறது முக்கியம். எல்லா மூலகங்களுக்கும் உயிர் சக்தியும் எல்லா உறுப்புகளுக்குமே உயிர் சக்தி அப்படின்னாலே நீர் மூலகம் தான், சிறுநீரகம் தான். ஸோ சிறுநீரகம் இருக்கிற ஒரு மூலகமாக நீர் மூலகம். இப்போ நீர் மூலகமும் அதே சமயத்தில் உடம்புடைய மேக்சிமம் நச்சுக்களை, அது ரசாயன நச்சுக்களாக இருக்கட்டும், இல்லை உடம்புல இருக்கிற கழிவுகளாக இருக்கட்டும், இதை வெளியேற்றுற ஒரு உறுப்பாக வந்து மரமூலகம் இருக்குது. அப்போது நீர் மூலகத்தையும் மரமூலகத்தையும் இணைக்கிற புள்ளியில் நம்ம சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னா அந்த 5 மூலகத்துடைய துடிப்பின்மைக்கு தேவையான அதாவது அதோடைய உடம்புக்கு இருக்கிற ஒரு துடிப்பாக வந்து இருக்குது. சரிங்களா? அப்போது 5 மூலகங்கள் உடைய துடிப்பின்மையில் வந்து வாட்டர் அண்ட் வுட் 2த்தையும் இணைக்கிற புள்ளி, அதாவது மரம் அப்புறம் நீர், இது 2த்தையும் இணைக்கிற புள்ளியில் கொடுத்தோம்னா உடம்புல இருக்கிற நச்சுக்களையும் உடம்புல இருக்கிற கழிவுகள், தேங்கி இருக்கிற கழிவு தேக்கத்தினால தானே வந்து 5 மூலகங்கள்லேயும் துடிப்பு இல்லாமல் இருக்குது. அதை கேட்குது இல்லையா? அந்த புள்ளி தேவை கேட்குது.
ஸோ உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இந்த இந்த நீர் மரம் இதை இணைக்கிற புள்ளியில் கொடுத்தோம்னா வெகு விரைவாக வந்து உடம்புல இருக்கிற கழிவுகள் வந்து சுத்திகரிப்பு செஞ்சு உடம்பு வழியாக சிறுநீர் வழியாவோ இல்லை வேறு வழியாவோ வெளியேற்றி உடலை இயல்புக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ரூட் அப்படிங்கிற இந்த புள்ளியில் நம்ம கொடுக்குறது அவசர காலம், அதாவது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, திடீர்னு அடிபட்டுச்சு, திடீர்னு மயக்கம் நிலைக்கு போயிட்டாங்க, திடீர்னு சடனாக மயக்கம் போட்டு வந்துருக்காங்க, இந்த மாதிரியான நேரங்களில் கூட இந்த மூலகத்தில் நீரையும் மரத்தையும் இணைக்கிற புள்ளியில் கொடுத்தோம்னா ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்குது. சரிங்களா? இதை வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாங்க. சரிங்களா? நாடியை பார்த்தும் கொடுக்கலாம், இல்லை நீரும் மரமும் வந்து இந்த மாதிரியான நேரங்களில் அவசர காலம், அதாவது திடீர்னு ரோடில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, மயக்கம் போட்டு விழுறாங்க, இந்த மாதிரி நேரங்களில் நீரும் மரமும் இணைக்கிற புள்ளியில் சிகிச்சை கொடுத்தோன்னா ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து ரிகவர் ஆகுது, உடம்பு வந்து சரிப்பற்ற ப்ராசஸ்க்கு ரொம்ப சீக்கிரமாக போகும். ஸோ இந்த நீரும் மரமும் இணைக்கிற புள்ளியில். ஸோ இப்படி 3 மெத்தடில் கொடுக்கலாம். புரியுதுங்களா? அதாவது 5 மூலகத்துலேயும் துடிப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு 2, அதாவது நெருப்பும் நிலமும் அந்த புள்ளியில் கொடுக்கலாம். இல்லைன்னா நிலம் தான் வந்து எல்லா மூலகங்களுக்கும் அடிப்படை. ஸோ நிலத்தோடைய சொந்த புள்ளியில் கொடுக்கலாம், இல்லை நிலத்தோட தாய் மூலகத்தை இணைக்கிற புள்ளியில் கொடுக்கலாம், இல்லை நிலத்தோட செய் மூலகத்தோடு இணைக்கிற புள்ளியில் கொடுக்கலாம். இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் வந்து நீரும் மரமும், இது ரெண்டும் அடிப்படை. கழிவு வெளியேற்றது, உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது, கழிவுகள் தேக்கத்தினால தான் உறுப்புகள் சோர்வடைஞ்சிருக்கு. அந்த சோர்வடைஞ்சதுனால தான் பஞ்சபூதங்களோட 5 மூலகங்களுமே துடிப்பு இல்லாமல் அதோடைய பலகீனத்தை நமக்கு வந்து காட்டுது. இந்த மாதிரி நாங்கள் பலகீனமாக இருக்கோம், எங்களுக்கு இந்த புள்ளியை கொடுங்க, இந்த புள்ளி தேர்வுக்காக அது வந்து நமக்கு அறிவிக்குது இந்த நாடி அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அந்த கழிவுகளை வந்து உடம்புலேருந்து நீக்கிறதுக்கான ஒரு சிகிச்சைக்கான புள்ளியாக நீரும் மரமும் இணைகிற புள்ளியில் நம்ம செஞ்சோம். இதான் 3 மெத்தட். இந்த 3 மெத்தடை நீங்கள் எதை செஞ்சாலும் 5 மூலகங்களே துடிப்பு இல்லாமல் இருக்கிறது சிகிச்சை கொடுத்தோன்னா சரியாகும். சரிங்களா? தொடர்ந்து நம்ம காலொலியில் அடுத்தது 2வது மெத்தட், அதாவது 5 மூலகங்கள் துடிப்பு இல்லைன்னா இது எல்லாமே நாடி பேஸ் பண்ண ட்ரீட்மெண்ட் மெத்தடு, சிகிச்சைக்கான புள்ளி தேர்வு. இன்னொன்று கேட்டறிதல் முறை. இப்போ இந்த மாதிரி இருக்கிறாங்க பேஷண்ட் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து இப்போ 5 மூலிகை துடிப்பு இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்கலாம். அவங்கக்கிட்ட என்ன அவங்களுக்கு உடல் சார்ந்த தொந்தரவுகள் என்னன்றதை ரொம்ப ஆழமாக கேட்டு ரொம்ப எல்லா விஷயத்தையும் அணுகி அது வழியாக வந்து நம்ம சிகிச்சைக்கான புள்ளியை தேர்வு செய்யலாம். இந்த விஷயமாகவும் செய்யலாம். ஸோ இந்த கேட்டறிதல் முறை எப்படி நம்ம வந்து பேஷண்ட் கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளை பாருங்கள். எல்லாருமே அப்டிலிக்ஸாக மாறுங்க, இயற்கை வாழ்வியலை பின்பற்றுங்க, ஆரோக்கியம் நன்றி.